Today let's discuss about lower completion. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லோயர் கம்ப்ளீஷனோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷன், கேஸ்ட் ஹோல் கம்ப்ளீஷன், பேர்ஃபுட் கம்ப்ளீஷன், ஸ்லாட்டர் லைனர் கம்ப்ளீஷன், ஸ்க்ரீன் கம்ப்ளீஷன், கிராவல் பேக் கம்ப்ளீஷன், இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன், சிங்கிள் கம்ப்ளீஷன் அண்ட் ஃபைனலி மல்டி கம்ப்ளீஷன். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ரிசர்வாயர் ஜோன் மட்டும் நம்ம கவர் பண்ணாமல் கேசிங்கோ சிமெண்டிங்கோ பண்ணாமல் விடுறது தான் ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷன். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி மேக்ஸிமம் ரிசர்வாயர் எக்ஸ்போஸ் கிடைக்கிறதுக்காக ஃப்ளூயிட் ட்ரான்ஸ்ஃபர், ஹைட்ரோகார்பன் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்காக நம்ம இந்த கம்ப்ளீஷன் வந்து பண்ணுறோம். ரெண்டாவது வந்து கேசிங்கோ சிமெண்டிங்கோ பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதுனால லோ காஸ்ட், ரொம்ப ஹை ப்ரொடக்டிவிட்டி. இதை நம்ம எங்கெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கி காம்படிட்டன்ட் ஃபார்மேஷன், அந்த மாதிரி லோ சாண்ட் ப்ரொடக்ஷன் ரிஸ்க் இருக்கக்கூடிய இடத்துல, ஸ்டேபிளான ராக் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம இந்த ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷன் வந்து பண்ணலாம். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ரெண்டாவது ஹை ஃப்ளோ ரேட், இதுதான் இதோட முக்கியமான அட்வான்டேஜஸ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி ஜோன் ஐசோலேஷன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறதுனால ஃபார்மேஷன் கிராக் டேமேஜுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷனோட காமன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கி பேர்ஃபுட் கம்ப்ளீஷன், லைனர் கம்ப்ளீஷன், ஸ்க்ரீன் கம்ப்ளீஷன், கிராவல் பேக் கம்ப்ளீஷன், இது எல்லாமே ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷனோட காமன் டைப்ஸ். இப்படி தான் நம்ம ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷன் பண்ணியிருப்போம். ப்ரொடக்ஷன் கேசிங் வர கேசிங் சிமெண்டிங் பண்ணியிருப்போம். பேக்கர் வந்து இந்த கேசிங் ஏரியாவில் தான் நம்ம பேக்கர் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருப்போம். ரிசர்வாயர் ஜோன் வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்கும். இது மூலமாக ஹை ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கும் நமக்கு. ரெண்டாவது கேஸ்ட் ஹோல் கம்ப்ளீஷன். இந்த கேஸ்ட் ஹோல் கம்ப்ளீஷன் அப்படின்னாக்கி ரிசர்வாயரையும் சேர்த்து நம்ம கேசிங் சிமெண்டிங் பண்ணி ஹைட்ரோகார்பன்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு பிஃபரேட்டட் கன் மூலமாக கேசிங்கில் சின்ன சின்ன ஹோல்ஸை உண்டு பண்ணி ஹைட்ரோகார்பன்ஸை வெல்போருக்குள்ளே என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணுறது தான் இந்த கேஸ்ட் ஹோல் கம்ப்ளீஷன். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி பெட்டர் வெல் கண்ட்ரோல், ஈஸி ஜோனல் ஐசோலேஷன், செலக்டிவ் ப்ரொடக்ஷன், இதுதான் இந்த கேஸ்ட் ஹோல் கம்ப்ளீஷனோட முக்கியமான பர்பஸ். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி மல்டிபிள் ரிசர்வாயர் ஜோன் இருக்கக்கூடிய ஏரியா, சாண்ட் ப்ரொடக்ஷன் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியா, ரொம்ப ஹை ப்ரெஷர் வெல்ஸ்லலாம் நம்ம இந்த கேஸ்ட் ஹோல் கம்ப்ளீஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி பெட்டர் கண்ட்ரோல் அண்ட் ஈஸி சிமுலேஷன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி கொஞ்சம் காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகும், எக்ஸ்ட்ரா கேசிங் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது அதில் பிஃபரேட் பண்ணுறதுக்கும். பிஃபரேஷன் டேமேஜ் வந்து பாசிபிள், ஏன்னாக்கி டெப்த்து கரெக்டாக கால்குலேட் பண்ணல அப்படின்னாக்கி பிஃபரேஷன் பண்ணுறதுல டேமேஜ் இருக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த டெப்த் மிஸ்டேக்னால நம்ம வாட்டர் பேரியர்லேயோ கேஸ் பேரியர்லேயோ ஹோல் போடுறதுக்கும் சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் கேஸ்ட் ஹோல் கம்ப்ளீஷன். நம்ம வெல்போர் ஃபுல்லுமே சிமெண்டிங் பண்ணி அதுக்கப்புறமா பர்பஸாக ஹைட்ரோகார்பன்ஸ் வெல்போருக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக பிஃபரேஷன் கன் மூலமாக பிஃபரேட் பண்ணி கேசிங்கில் குட்டி குட்டி ஹோல்ஸ் உண்டாக்கி ஹைட்ரோகார்பன்ஸை வெல்போருக்குள்ளே என்ட்ரி பண்ண அலோவ் பண்ணுவோம். பேர்ஃபுட் கம்ப்ளீஷன். இந்த பேர்ஃபுட் கம்ப்ளீஷன் ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷனில் ஒரு டைப். இதை நம்ம எங்கே பண்ணுறோம் அப்படின்னாக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான ராக் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நம்ம இந்த பேர்ஃபுட் கம்ப்ளீஷன் வந்து நம்ம பண்ணுவோம். அதே மாதிரி லோ சாண்ட் ரிஸ்க் இருக்கக்கூடிய ஏரியாலையும் நம்ம இந்த பேர்ஃபுட் கம்ப்ளீஷன் வந்து பாசிபிள். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி ரொம்ப சீப்பர், ரெண்டாவது ரொம்ப ஹை ப்ரொடக்டிவிட்டி. இதுதான் இந்த பேர்ஃபுட் கம்ப்ளீஷன். இதில் வந்து நமக்கு என்ன அப்படின்னாக்கி ரிசர்வாயர் வந்து ரொம்ப ஹார்ட் ராக்காக இருக்கணும், சாண்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படின்னாக்கி நம்ம இந்த பேர்ஃபுட் கம்ப்ளீஷன் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸ்லாட்டர்ட் லைனர் கம்ப்ளீஷன். இந்த ஸ்லாட்டர்ட் லைனர் கம்ப்ளீஷனும் ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷனில் ஒரு டைப் தான். இதில் நம்ம லைனர் வந்து ரன் பண்ணுவோம். இந்த லைனர் வந்து ஸ்லாட்டர்ட் ஹோல்ஸ் இருக்கும் அதில், அது மூலமாக ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து வெல்போர்க்கில் என்ட்ரியாக அலோவ் பண்ணும். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கி ப்ரிவென்ட் லார்ஜ் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் என்டரிங் த வெல். ரொம்ப பெரிய சைஸ் இருக்க கட்டிங் பீசஸோ இல்லைனாக்கி சாண்ட் பார்ட்டிகளோ வெல்போர்க்கில் என்ட்ரி ஆகாத ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்லாட்டர் லைனர் கம்ப்ளீஷன் வந்து நம்ம பண்ணுறோம். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி அன்கன்சால்டேட் ஃபார்மேஷன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, எப்போனாலும் அது கேவிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஏரியாக்களில் நம்ம இந்த ஸ்லாட்டர் லைனர் கம்ப்ளீஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும் இந்த ஸ்லாட்டர் லைனர் கம்ப்ளீஷன். இப்போ இதில் வந்து கீழே இருக்க ஸ்லாட்டட் டைப் வந்து கொஞ்சம் வேரி ஆகும், ஃபார்மேஷனை பொறுத்து, கட்டிங் சைஸஸை பொறுத்து. இப்போ இதில் லாங் ஸ்லாட்டடும் இருக்குது, ஷார்ட் ஸ்லாட்டடும் இருக்குது. அதே மாதிரி ஹோல்ஸ், ரவுண்டு ஹோல்ஸும் இருக்குது,
அடுத்தது கீவே மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன் டைப்பும் இருக்குது. இந்த ப்ரொஜெக்ஷன் டைப்பில் அவுட்வேர்டு ப்ரொஜெக்ஷனாக இருக்காது, இன்வேர்டு ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இது மூலமாக ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து உள்ள என்ட்ரியாக அலோவ் பண்ணும். சாண்ட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்கிறத விட ராக் பீசஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு அலோவ் பண்ணாது. ஃபார்மேஷன் வந்து லூஸ் ஃபார்மேஷனாக இருக்கும். பெரிய பெரிய கேவிங் உண்டாகிறதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் உள்ள ஃபார்மேஷனுக்கு இது வந்து சூட்டபிள். ஸ்க்ரீன் கம்ப்ளீஷன். இந்த ஸ்க்ரீன் கம்ப்ளீஷனும் ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷனில் ஒரு டைப் தான். இதில் லைனரை சுற்றி ஒயர் மெஷ் மாதிரி ரேப் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் இந்த ஸ்க்ரீனர் கம்ப்ளீஷன். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னாக்கி சாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் இதோட முக்கியமான பர்பஸ். இதை எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கி ஹை சாண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நம்ம இந்த ஒயர் ரேப் ஸ்க்ரீனர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும் இந்த ஒயர் ரேப் ஸ்க்ரீனர். இந்த ஸ்க்ரீனர்லேயும் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி மைக்ரான் லெவலில் வந்து இந்த மெஷ் வந்து டிஃபர் ஆகும். எவ்வளோ மைக்ரான் வர உள்ள அலோவ் பண்ணணும், அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறத இந்த ஸ்க்ரீனர் மூலமாக நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ காமனான ஸ்க்ரீன் டைப் அப்படின்னு பார்த்தாக்கி ஒயர் ரேப்டு ஸ்க்ரீனர், ப்ரீ பேக்டு ஸ்க்ரீனர், ஸ்லாட்டட் பைப் ஸ்க்ரீனர், லோயவர்டு ஸ்க்ரீனர், இந்த மாதிரி ஒரு 4-5 டைப்ஸ் இருக்குது. ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் மூலமாக நம்ம உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய சாண்ட் பார்ட்டிகிள்ஸோட மைக்ரான்ஸை கம்மி பண்ணி எக்யூப்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரீனர் கம்ப்ளீஷன் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது, ஹை சாண்ட் ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம இந்த ஸ்க்ரீனர் கம்ப்ளீஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். கிராவல் பேக் கம்ப்ளீஷன். இந்த கிராவல் பேக் கம்ப்ளீஷனும் ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷனில் ஒரு டைப் தான். சென்டரில் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். அதை சுற்றி வந்து நம்ம கிராவல் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம். இந்த கிராவல்ஸ் வழியாக ஃபில்டராகி வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டியூபிங் வழியாக சர்ஃபேஸ்க்கு ப்ரொடக்ஷனாக கிடைக்கும் நமக்கு. இது மூலமாக நம்ம சாண்டை கண்ட்ரோல் பண்ணலாம், ஃபார்மேஷன் கொலாப்ஸை தடுக்கலாம். இதோட முக்கியமான பர்பஸ் என்னன்னாக்கி எக்ஸலன்ட் சாண்ட் கண்ட்ரோல் தான் இதோட முக்கியமான பர்பஸ். இதை எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கி ரொம்ப வீக்கான ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் நம்ம இந்த கிராவல் பேக் கம்ப்ளீஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி பெஸ்ட் சாண்ட் கண்ட்ரோல், எனக்கு டபுள் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். லைனர் இன்ஸ்டால் பண்ணணும், லைனரை சுற்றி கிராவல் பேக் வந்து ஃபில் பண்ணணும், பேக்கிங் வந்து கரெக்டாக செட் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கணும், கம்ப்ரஸ் பண்ணணும். அதனால் இந்த கிராவல் பேக் கம்ப்ளீஷன் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த கிராவல் பேக் கம்ப்ளீஷன் வந்து ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷனில் தான் பண்ணுவோம், ரொம்ப வீக்கான ஃபார்மேஷன் இருக்கக்கூடிய ஏரியாக்களில். இந்த கிராவலோட சைஸ் வந்து நம்ம ஃபார்மேஷனை பொறுத்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன். இந்த இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன் வந்து இப்போ மாடர்ன் வெல்ஸ்லலாம் இந்த இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ரெண்டாவது ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் வெல்ஸில் வந்து நம்ம இந்த இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன் வந்து நம்ம பண்ணுறோம். ப்ரொடக்ஷன் ஸ்ட்ரிங்கோட நமக்கு சென்சார்ஸ் வால்வ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக நம்ம ரிசர்வாயரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஃப்ளோ ரேட் எல்லாத்தையுமே ரியல் டைமாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கி ரிமோட் கண்ட்ரோல் ப்ரொடக்ஷன். எவ்வளோ ப்ரொடக்ஷன் வேணும் அப்படிங்கிறத நம்ம சர்ஃபேஸில் இருந்து வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளால டிசைட் பண்ண முடியும். இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்கி ரொம்ப டீப் வெல்லையும் மல்டிபிள் ஜோன்ஸ் இருக்கக்கூடிய ரிசர்வாயர்ஸ்லையும் நம்ம வந்து இந்த இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்படி தான் இருக்கும் இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன். இது வந்து ஒரு மாடல். இதில் வந்து முக்கியமான டூல் அப்படின்னு பார்த்தாக்கி டவுன்ஹோல் கம்யூனிகேஷன் டூல். இது வந்து ட்ரில் ஸ்ட்ரிங்கில் மிடில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். சர்ஃபேஸில் இன்டெலிஜென்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது மூலமாக தான் நம்ம வந்து இந்த வால்வை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரெஷர், டெம்பரேச்சர் டேட்டாஸை லைவாக நமக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கும் இந்த டவுன்ஹோல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதில் நம்ம இன்ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது மூலமாக ஃப்ளோவை வந்து நம்மளால் ரெகுலேட் பண்ண முடியும். சென்சார்ஸ் வந்து ப்ரெஷர், டெம்பரேச்சர், ஃப்ளோ, வைப்ரேஷன், ரிசர்வாயர் பேராமீட்டர்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக நம்ம இதில் வந்து சென்சார்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்படி தான் இந்த இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன் வந்து ஒர்க் ஆகுது. சிங்கிள் கம்ப்ளீஷன். இந்த சிங்கிள் கம்ப்ளீஷன் நம்ம எங்கெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னாக்கி இந்த ஒன் ப்ரொடக்ஷன் ஜோன் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம இந்த சிங்கிள் கம்ப்ளீஷன் வந்து பண்ணுவோம். அதாவது ஒரே ஒரு ரிசர்வாயர் இருக்கக்கூடிய ஜோன்ஸ்லாம் நம்ம இந்த சிங்கிள் கம்ப்ளீஷன் வந்து பண்ணியிருப்போம். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி ரொம்ப சிம்பிள், சீப்பர். மல்டி கம்ப்ளீஷன். மல்டி கம்ப்ளீஷன் அப்படின்னு பார்த்தாக்கி ஒன்றுக்கும் மேற்பட்ட ரிசர்வாயர் ஜோன்ஸை வந்து கனெக்ட் பண்ணக்கூடியதான் இந்த மல்டி கம்ப்ளீஷன். இது மூலமாக ஒரே வெல் ஆனால் 2-3 ரிசர்வாயரில் இருக்கக்கூடிய ஆயிலையும் ஹைட்ரோ கார்பன்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்.
இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி மல்டிபிள் ரிசர்வாயர்ஸ்ல இருந்து சேம் டைம்ல நம்மளால ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தாக்கி இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. இப்படி தான் இருக்கும் மல்டி ரிசர்வாயர் கம்ப்ளீஷன். இப்போ இதில் ஜோன் ஒன்னுங்கிறது வந்து ஒரு ரிசர்வாயர் ஜோன். அதே மாதிரி ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4 எல்லாமே ஒவ்வொரு ரிசர்வாயர் ஜோன். இந்த மல்டி கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேலே அப்படின்னாக்கி இப்போ கரண்ட்டில் 10க்கு மேலே உள்ள ஜோன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இப்போதைக்கு ட்ரில் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே வெல் 10 ரிசர்வாயர் ஜோனோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியா தான் மல்டி கம்ப்ளீஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் ஜோன் 1 அப்படின்னாக்கி ஜோன் 1க்கு மேலேயும் நம்ம வந்து ஒரு பேக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஜோன் 1க்கு கீழேயும் நம்ம வந்து ஒரு பேக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து கேசிங்கை வந்து நம்ம பிஃபரேட் பண்ணியிருப்போம். பிஃபரேட் பண்ணுறது மூலமாக ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து வெல்போருக்குள்ளே என்ட்ரி ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு மூலமாக நம்ம ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் மெத்தட். மெக்கானிக்கலில் வந்து ஸ்லைடிங் ஸ்லீவ் டோர் இருக்கும். அதை வயர்லைன் டீம் ஆப்ரேஷன் மூலமாக நம்ம டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து வெல்போருக்குள்ளே என்ட்ரி ஆகும். ரெண்டாவது இன்டெலிஜென்ட் சிஸ்டம். அது மூலமாக நம்ம இந்த லைவ் டேட்டா வந்து சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கும். அது மூலமாக நம்ம வால்வை வந்து வேரி பண்ணுறதுனால நம்மளால் ப்ரொடக்ஷன் வந்து வேரி பண்ண முடியும். க்ளோஸ் பண்ணானா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சமாகவோ அதிகமாகவோ ஓப்பனும் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஜோனுக்கும் இடையில டாப் சைட்லையும் ஒரு பேக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், டவுன் சைடும் ஒரு பேக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த ஜோனில் வந்து நம்ம பிஃபரேட் பண்ணியிருப்போம். ஹைட்ரோ கார்பன்ஸ் வெல்போருக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ப்ரொடக்ஷன் அலோவ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் மெத்தடுனாக்கி ஸ்லைடிங் ஸ்லீவ் டோர், இன்டெலிஜென்ட் சிஸ்டம்னாக்கி நம்ம சர்ஃபேஸில் இருந்து சிஸ்டம் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி வால்வ் சைஸை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது மூலமாக ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்டெலிஜென்ட் சிஸ்டத்தில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கி ஒவ்வொரு ஜோனுக்கும் நம்ம ப்ரெஷர் சென்சார், டெம்பரேச்சர் சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த டைமில் நம்மளால் டிசைட் பண்ண முடியும் எந்த ஜோனில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, எதில் கம்மியாக இருக்குது. அப்போ கம்மியாக இருக்க ஜோனில் க்ளோஸ் பண்ணிட்டு அதிகமாக இருக்க ஜோனில் வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். இந்த மாதிரியான அட்வான்டேஜ் வந்து நமக்கு இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன்ஸில் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப ஹை காஸ்ட். ஹவு டு செலக்ட் கம்ப்ளீஷன் டைப். இப்போ கம்ப்ளீஷன் டைப்பை வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்டர், அதில் என்னெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம எந்த பேக்கிங் போகலாம், எந்த கம்ப்ளீஷன் போகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ண முடியும். ஃபார்மேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாக்கி அது ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதே மாதிரி சாண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது இந்த வெல்லில் அப்படின்னாக்கி சாண்ட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத கொஸ்டின் அடுத்த ரைஸ் ஆகும். ரிசர்வாயர் ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரா இல்லைனா லோ ப்ரெஷர் லோ டெம்பரேச்சரா அப்படிங்கிற டவுட் வரும். நம்பர் ஆஃப் ஜோன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, சிங்கிள் ஜோன் இருக்கா, மல்டிபிள் ஜோன் இருக்கா, எத்தனை ரிசர்வாயர் ஜோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ப்ரொடக்ஷன் ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கா இல்லை அதோட கம்மியாக தான் ப்ரொடக்ஷன் இருக்கா, ஒர்க் ஓவர் எவ்வளோ நாளுக்கு ஒர்க்கா ஒர்க் ஓவர் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணணும், ரெண்டாவது அது ஆன்ஷோரில் இருக்கா ஆஃப் ஷோரில் இருக்கா அந்த வில், அதோட காஸ்ட்டு எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த ரிசர்வாயரோட ப்ரொடக்ஷன் எந்த மாதிரியான ப்ரொடக்ஷன், இப்போ கேஸ் ப்ரொடக்ஷனா ஆயில் ப்ரொடக்ஷனா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதே மாதிரி அது கேஸ் டிரைவா வாட்டர் டிரைவா பபுள் கேப் டிரைவா அப்படிங்கிறத எந்த டிரைவில் அந்த ஹைட்ரோ கார்பன் வந்து வெல்போரில் இருந்து சர்ஃபேஸ்க்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போது கம்ப்ளீஷன் செலெக்ஷன் மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிசர்வாயர் கண்டிஷன், ரெண்டாவது ரெக்கமெண்டட் கம்ப்ளீஷன் மெத்தட். இப்போ ஹார்டு லைம்ஸ்டோன் அப்படின்னாக்கி ஓப்பன் ஹோல் கம்ப்ளீஷன் வந்து சூட்டபிள். ஸ்டேபிள் சாண்ட்ஸ்டோன் அப்படின்னாக்கி பேர் ஃபுட் வந்து சூட்டபிள். எனக்கு அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், சாண்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால பேர் ஃபுட் வந்து சூட்டபிள். மாடரேட் சாண்ட் அப்படின்னாக்கி ஸ்லாட்டர்ட் லைனர், ஹை சாண்ட் அப்படின்னாக்கி ஸ்க்ரீன், சேவர் சாண்ட் அப்படின்னாக்கி கிராவல் பேக், மல்டிபிள் ஜோன் அப்படின்னாக்கி கேஸ் டு ஹோல் கம்ப்ளீஷன், டீப் வெல் அப்படின்னாக்கி இன்டெலிஜென்ட் கம்ப்ளீஷன், ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வெல்லில் கேஸ் டு ஹோல் கம்ப்ளீஷன் வந்து பண்ணணும். இந்த மாதிரி ரிசர்வாயரோட கண்டிஷன், ரிசர்வாயரோட டைப், அதோட ஃபார்மேஷன் என்ன மாதிரி இருக்குது, அது எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுது, அதோட குவான்டிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, அதோட ப்ரெஷர் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் டிசைட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கம்ப்ளீஷன் மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த கம்ப்ளீஷன் மெத்தட் இப்படி தான் அப்படிங்கிறத ஃபிக்ஸடு கிடையாது. நமக்கு ரிசர்வாயரை பொறுத்து, டெப்த்தை பொறுத்து,
அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மேஷனை பொறுத்து இந்த கம்ப்ளீஷன் மெத்தட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.